இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன். பணம் நமக்கு சந்தோஷத்தை தருமா? இந்த கேள்வியை நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, ரெண்டு வகையான பதில்களை நீங்க எதிர்கொள்வீங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாது பாஸ், பணம் வச்சிருக்கவங்க இங்க நிம்மதியா தூங்குறான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லும். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, பணம் சந்தோஷத்தை தராது, நிம்மதியை தராதுன்னு சொல்றவங்க யார் தெரியுமா? சொல்றவங்க முக்காவாசி பேரு பணக்காரனா தான் இருக்கான். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். காசு தாங்க இங்க சாமியே. நீங்க சாமியை சீக்கிரமா பார்க்கணும்னா கூட உங்களுக்கு காசு வேணும். வெளியூர்ல இருக்க சாமியை பார்க்கணும்னாலும் உங்களுக்கு காசு வேணும். ஏன் நீங்க சாமிக்கே ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அதுக்கும் காசு தானே தேவைப்படுது. சோ பணத்தால சந்தோஷத்தையும் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. சோ இந்த டிபேட் மனித சமுதாயத்துல பணத்தை கண்டுபிடிச்ச காலகட்டத்தில இருந்தே நடந்துட்டு தான் இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகேப்பா, உண்மையிலேயே பணம் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை தருமா தராதா? பணத்தால சந்தோஷத்தை வாங்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்ற கேள்வியை தேடி ரெண்டு எக்கனாமிஸ்ட் 2010ஆம் ஆண்டு ஒரு பேப்பரை, ஒரு ஸ்டடியை பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்களோட பேரு டேனியல் கன்னிஹம் அண்ட் ஆங்கஸ் டீட்டர். இவங்க ரெண்டு பேருமே எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வின் பண்ணவங்க. இவங்க என்ன பண்றாங்க, 4,50,000 அமெரிக்கர்களோட டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய ஆனுவல் இன்கம் லெவலை அடிப்படையா வச்சு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டடியோட முக்கியமான அனாலிசிஸ் எதுவா இருக்குன்னா, அந்த நபர் என்ன சேலரி வாங்குறாரு, அவர் எமோஷனலா வெல்பீயிங்கா இருக்காரா, அவரோட லைஃப்ல சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காரா, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அவர் முதல்ல நம்புறாரா போன்ற பாராமீட்டர்ஸை வச்சுதான் இந்த ஸ்டடியே பண்றாங்க. அதுல அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒருத்தர் கிட்ட பணம் அதிகமா வர வர அவங்களோட ஆனுவல் இன்கம் ஏற ஏற அவங்களோட சந்தோஷமும் ஏறிக்கிட்டே இருக்கு. அவங்க எவ்வளவு பணத்தை ஒவ்வொரு வருஷமும் சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களோட சந்தோஷமும் ஏறிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன், உங்களோட குழந்தைங்களை உங்களால ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியல, உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை வாங்கி போட்டுக்க முடியல, பிடிச்ச உணவுகளை வெளியே ருசிக்க முடியல, வீக்கெண்ட் ஆனா ஒரு சின்ன அவுட்டிங் கூட போக முடியல, ஏன் தியேட்டருக்கு போய் கேரமல் பாப்கார்ன் கூட வாங்க முடியல. அண்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு யோசிச்சா இன்னும் சுத்தம். ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கான எந்த சேவிங்கும் இல்ல. சோ இந்த மாதிரி ஏழ்மை நிலையில இருக்க ஒரு நபர் கிட்ட பணம் வர வர அவங்களோட ஆசைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும், கனவுகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். அப்ப தானாவே அவங்களோட வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அவங்களோட இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆக அவங்களோட வாழ்க்கை சூழல் மாற ஆரம்பிக்கும். அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் வர ஆரம்பிக்கும். ஈவன் இவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பணம் பற்றாக்குறையா இருக்கும் போது அது எதோடலாம் அசோசியேட் ஆயிருக்குன்னா, ஸ்ட்ரெஸ்ஸோட அசோசியேட் ஆகுதான். புவர் ஹெல்த், லெஸ் லெஷியர் டைம், அதாவது நமக்கான ஃப்ரீ டைம், அப்புறம் கிரேட்டர் எமோஷனல் பெயின்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமான எமோஷனலான வலி அனுபவிச்சுட்டு இருப்பாங்களாம். இது எல்லாத்தையும் பணம் சரி பண்ணும், ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த லிமிட் வரைக்கும் உங்களோட ஆனுவல் இன்கம் ஏற ஏற உங்களோட சந்தோஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா. அந்த லிமிட் வந்த பிறகு உங்களோட சந்தோஷத்துக்கு பணம் ஒரு ஃபேக்டரா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி உங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். சோ இந்த லிமிட்டுக்கு பிறகு உங்ககிட்ட இருக்க பணம் இல்ல உங்ககிட்ட வந்து சேர்ற அதிக பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை தராதுன்னு சொல்றாங்க. அந்த லிமிட் எவ்வளவுப்பான்னு கேட்டீங்கன்னா $75,000 சொல்றாங்க. இது 2010ல. அப்போ ஒரு டாலரோட மதிப்பு அப்ராக்சிமேட்டா 45 ரூபாய். சோ இந்திய மதிப்புல அப்ராக்சிமேட்டா 33 லட்சம் ரூபாய். சரி, இன்னைக்கு சந்தோஷத்தோட லிமிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டாலரோட விலை அப்ராக்சிமேட்டா 85 ரூபாய் ஆயிருச்சு. சோ இந்திய மதிப்புல அப்ராக்சிமேட்டா 60 லட்சம் ரூபாய் வந்துரும். அதுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் போட்டீங்கன்னா ஒரு 1.25 கோடி வந்துரும். அண்ட் இது அமெரிக்கால நடத்தின ஆய்வு. சோ அமெரிக்கர்களோட சந்தோஷத்துக்கான லிமிட், பணம் தர சந்தோஷத்துக்கான லிமிட் 1ல இருந்து 1.25 கோடி ரூபாய். அப்ப இந்தியர்களுக்கு எவ்வளவு ரூபான்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இந்த மாதிரி ஸ்டடிலாம் எதுவும் நடத்தல. ஆனா பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு ஒன்னு இருக்கு. அதாவது ஒரு பொருளை நாம எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவோம், அதே பொருளை அமெரிக்கர்கள் இல்ல வேற நாட்டினர் எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க என்பதை வச்சுதான் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி கால்குலேட் பண்ணப்படும். அமெரிக்கர்கள் அப்ராக்சிமேட்டா நம்மள மாதிரி 4 மடங்கு அதிக விலை கொடுத்து தான் எல்லா பொருளையும் வாங்குவாங்க. சோ இந்த 1.25 கோடியை 4ஆல வகுத்தீங்கன்னா 25ல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 25ல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த லிமிட் வரைக்கும் உங்களோட சந்தோஷ லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். அதற்கு பிறகு உங்களோட சந்தோஷத்துல பணம் கான்ட்ரிபியூட் பண்ணாது. இது 2010ல ஸ்மார்ட் போன்ஸ்லாம் பெருசா யூஸ் பண்ணப்படாத காலகட்டத்துல பண்ண ஒரு ஸ்டடி. இந்த ஸ்டடியில சில பிரச்சனைகள் இருக்கிறத சில எக்கானமிஸ்ட் பாக்குறாங்க. அது என்னன்னா, நீங்க ஒரு வாட்டி நான் சந்தோஷமா இருக்கேனா இல்ல சந்தோஷமா இல்லையா அப்படின்ற பதில நான் சொல்லிட்டேன்னா அதுதான் ஒரு நபரோட பதிவா மாறிடும். ஆனா அப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணா அது சரியானதா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஏழையா இருக்கட்டும் இல்ல பணக்காரனா இருக்கட்டும், எந்த சமயத்துல எந்த சூழல்ல எந்த இடத்துல இருக்கான்றத வச்சுதான் அவனோட சந்தோஷமோ துக்கமோ முடிவு செய்யப்படும். ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருக்கலாம், ஆனா அவன் போர்ட் மீட்டிங்ல ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கலாம்.
இருக்கலாம், இல்ல ஒரு பரம ஏழை இருக்கலாம், அவன் சந்தோஷமா கிரவுண்ட்ல ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கலாம். சோ ஒரே நாள்ல நீங்க வேற வேற எமோஷன்குள்ள போயிட்டு வருவீங்க. காலையில சந்தோஷமா இருப்பீங்க, நைட் அழுவீங்க. அந்த நாள் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் உங்களோட சந்தோஷமே மாறும். சோ ஒரு என்ட்ரியில ஒருத்தர் ஓவராலா சந்தோஷமா இருக்காரான்றத பதிவு செய்ய முடியாது அப்படின்றத மேத்யூ கில்லிங்ஸ்வொர்த் முடிவு செய்றாரு. இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியால ஒரு ப்ரொஃபசர். இவர் என்ன பண்றாருன்னா 34,000 பேரை ஸ்டடி பண்றாரு. அவங்களோட ஸ்மார்ட் போன்ஸ் மூலமா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல சில கேள்விகளை கேட்கிறாரு. அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் கலெக்ட் பண்றாரு. என்ன கேள்வினா, நீங்க இப்ப என்ன எமோஷனல் ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க என்பதுதான் கேள்வி. கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் எக்ஸ்பீரியன்சஸோட டேட்டாவை இவர் கலெக்ட் பண்றாரு. இதுல இவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, முதல்ல ஒரு ஸ்டடி பண்ணாங்கல்ல, அது தப்புன்னு தெரிய வருது. அதாவது 2010ஆம் ஆண்டுல $75,000 மேல சம்பாதிச்சா பணம் சந்தோஷத்தோட அசோசியேட் ஆகாது, பணம் அவங்களோட சந்தோஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது என்ற ஸ்டடி தப்புன்னு தெரிய வருது. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த $75,000 லிமிட்லாம் கிடையாது. காசு உங்களுக்கு அதிகமா வர 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 உங்களோட சந்தோஷம் ஏறிட்டு தான் இருக்கும்னு சொல்றாரு. இதற்கு முந்தின ஸ்டடியில என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, எல்லாராலையும் ஒரு என்ட்ரி டேட்டா தான் கொடுக்க முடியும்ன்றதுனால $75,000 சம்பாதிக்கிறவனும் சந்தோஷமா இருக்கன்னு தான் சொல்லுவான், $7.5 லட்சம் சம்பாதிக்கிறவனும் சந்தோஷமா இருக்கன்னு தான் சொல்லுவான். ரெண்டு பேரையும் அந்த டேட்டா வச்சு அவங்களால வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியல. அதனால பழைய ஸ்டடியில என்ன நினைச்சிட்டாங்க, இதுதான் லிமிட் போல, இதற்கு மேல பணம் ஒருத்தரோட வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்டடியில என்ன தெரிய வருதுன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில பணம் அதிகமா வர 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 அவங்க நிறைய இன்ஸ்டன்சஸ்ல சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த ஸ்டடி 2021ஆம் ஆண்டு தான் ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த ஸ்டடியிலயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இவங்களோட டேட்டால 20% நபர்களுக்கு மட்டும், அதாவது இந்த மேத்யூ கில்லிங்ஸ்வொர்த்தோட டேட்டால 20% நபர்களுக்கு மட்டும் இந்த லிமிட்டுக்கு மேல தாண்டியும், அந்த $75,000 லிமிட்டுக்கு மேல தாண்டியும் சந்தோஷம் ஏறலையா. அது ஏன் ஏறலன்னு கில்லிங்ஸ்வொர்த்துக்கு பெருசா புரியல. அதனால என்ன பண்றாங்க, இந்த பழைய ஸ்டடி பண்ணார்ல டேனியல் கனிமேன், அவரும் மேத்யூ கில்லிங்ஸ்வொர்த்தும் சேர்ந்து மூணாவது ஸ்டடி ஒன்னு பண்றாங்க. அந்த ஸ்டடி 2023ஆம் ஆண்டு பப்ளிஷ் ஆச்சு. இந்த மூன்றாவது பேப்பர் முதல் 2 ஸ்டடிஸ்க்குமே கான்ட்ரடிக்ஷனா இருந்துச்சு. அது என்னன்னா, 80% மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில பணம் இன்க்ரீஸ் ஆக சந்தோஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், அதுக்கு எந்த லிமிட்லாம் கிடையாது. ஆனா இந்த 20% மக்கள் இருக்காங்களே, அவங்களோட சந்தோஷத்துக்கு பணம் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஏன்னா அவங்களோட லைஃபே மிசரபிளா இருக்கு. கில்லிங்ஸ்வொர்த் என்ன சொல்றாருன்னா, if you are rich and miserable, more money doesn't help you. அதாவது நீங்க பணக்காரனா இருந்து துயரமான வாழ்க்கை உடையவரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பணம் எதுவுமே உங்களோட சந்தோஷத்துக்கு உதவாதுன்னு சொல்றாரு. அதாவது நான் சில பேரை பார்த்திருக்கேன், பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை விட்டுருவாங்க. காலம் ஃபுல்லா பணத்து பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட குடும்பத்தையும், மனைவி மக்களையும், சொந்தக்காரங்களையும், உண்மையான ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பணம் இருந்தாலும் அந்த பணம் அவங்களோட சந்தோஷத்துக்கு உதவாதுன்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில உழைக்கிறதே, ஒர்க் பண்றதே பணத்துக்காக தான். ஏன்னா அந்த பணத்தை வச்சு தான் நம்மளோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியுது. ஆனா பணத்துக்கு மட்டுமே நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னா நம்மளோட சந்தோஷத்தை இழந்துருவோம்னு சொல்றாங்க. அதுக்கு தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கு. இங்க பணம் எல்லாருக்குமே தேவையானதா இருக்கு. பணம் கண்டிப்பா சந்தோஷத்தை தருது. அதே சமயம் பணம் மட்டுமே ஒருத்தருக்கு எல்லா சந்தோஷமும் தந்துராது. ஸோ நல்லா சம்பாதிங்க, குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருங்க, காசையும் சேருங்க. நன்றி, வணக்கம்.